ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொண்டக்கடலை தேங்காய் பால் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூடி தேங்காவை நான் திருவி எடுத்துக்கிறேன். நான் 2 கிளாஸ் ரைஸ் வைக்க போகிறேன், அதனால் ஒரு மூடி தேங்காவே போதும். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அப்புறம் பாஸ்மதி ரைஸையும் ஊற வச்சுருக்கேன். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அது கூட வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் தான் 1 பை 1 ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி இலை. இதுக்கு தேங்காய் பால் நான் அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். 1 கிளாஸ் ரைஸுக்கு 1 கிளாஸ் தண்ணின்ற மாதிரி தேங்காய் பால், தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நான் 2 கிளாஸ் போட்டிருக்கேன். 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கிளாஸ் தேங்காய் பால் போட்டுட்டு ஊற வச்ச கொண்டக்கடலையும் போட்டு நல்லா 2 விசில் வச்சு எடுங்க. அதுக்கப்புறம் சூப்பரான நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். தேங்காய் பால் கொண்டக்கடலை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட ரைத்தா, முட்டை வறுவல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி